This video is sponsored by Buy More Shopping app. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி பொடி செய்யறதுக்கு தேவையான பொருள் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, மிளகா. இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போடலாம். 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு. அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சிம்மில் வச்சு தான் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் நல்லா கிடைக்கும். நல்லா வறுபட்டு வாசனை வருது. இப்போ நம்ம அதை ஒரு தனி பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம 3 ஸ்பூன் கடலைப்பருப்புக்கு 6 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடணும். இது உளுத்தம்பருப்பு தான் டேஸ்ட்டுக்கே ரொம்ப அதனால் ரொம்ப சிம்மில் வச்சு தான் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கடலைப்பருப்பு 3 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 6 ஸ்பூன் போட்டுக்கணும். சிம்மில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது அதே பாத்திரத்தில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஆட் பண்ணி இதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் நம்ம அதிலே எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அதே கடாயில் எண்ணெய் விட்டு தேவையான அளவுக்கு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா போட்டுக்கலாம். நான் 2 மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மிளகாயும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ மிளகாவை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அவ்வளோதான். கூட உப்பும் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.